என்னை பார்த்தால் ஒரு மேல் நாட்டு மகாராஜனுக்கு ஒரு ராஜகுலத்தில் பிறந்த மகாராணி அல்லவா? இருந்தாலும் நம்ம ராஜா விட்டு பிள்ளையா இருந்தாலும் கொடி கட்டி வாழ்ந்தாலும் பணக்கார கல்யாணம் செய்து நீதி நேரி வாழ்ந்தாலும் நம்ம ஒரு நேரம் தவறி கெட்டு போய் ஒரு வீட்டுக்கு போயிட்டா அந்த வீட்டுக்கு நம்ம அடைக்கலம் தான். சரி, விட்ட வேலைக்கும் ஊத்துற கஞ்சிக்கும் கட்டி சாணிக்கும் தொட்டி தண்ணிக்கும் இந்த வீட்டுக்கு நான் ஒரு வேலைக்கார பொண்ணு. ஐயோ சொல்ல இல்ல உடனே தவறா பேசுறீங்க. இந்த வீட்டுல இனிமேலுக்கு நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். உங்க வேலைய நான் செய்யறேம்மா. சரிம்மா, அப்படிலாம் சொல்லாதே. இங்க வாங்க. பெண் என்றால் பெரிய மனமிறங்கும். என்ன போல நீயும் ஒரு பொண்ணு, உனக்கு போய் நான் துரோகம் நினைப்பனா? ஒரு தங்கச்சி மாரிமா, அப்படிலாம் சொல்லாதே. சரி, அப்படின்னா நேரம் என்னாச்சு? பொழுது முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நேரம் பாரம்பரங்கள் முடித்து விட்டு முட்டம் திறக்க வேண்டும். தெளிடி, எவ்வளவு நேரம் குடியிருந்த நாராயணா, என்ன பிறந்தாலும் என் குடும்பத்துக்கு நேர்ந்த கேள்வி யாருக்கு இறக்கூடாது. நாராயணா, அவ காண பார்த்து தெரிந்து விட்டது. அதற்காக தெரியாத பெண்ணுக்கு ஒரு வேலையாக சொல்லி நம்ம காட்டி கொடுத்தானே. அதற்காக இவ்வளவு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்லா இருக்காது. போட்டுருவேன் பத்தியா? உங்களுக்கு எவ்வளவு ஒரு திமிரு போல் நல்லா கரைத்து அள்ளி தெளிக்கும் போது தெரியாமல் மேலே பட்டு விட்டாலம்மா. சரி, வேற ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லம்மா. சரி, முத்தம் தெளித்து விட்டாயா? சரி, இதெல்லாம் கூட்டி பெருக்கி ஒரு ஓரமா கட்டு பார்க்கலாம். அவ கூட்டி பெருக்கினாலே அவர் கூட்டி பெருக்கினாலே அவர் கூட்டி பெருக்கினாலே
சொல்லுமா. வீட்டுல என்ன எனக்கு தாய் போலவும் எனக்கு தந்தை போலவும் இருக்கிறீங்க. உண்மைதான். இந்த வாசல்ல இருக்கிற குப்பையெல்லாம் கூட்ட இது எங்கம்மா கொட்டுவது? ஓஹோ, எங்க கொட்டுறதுன்னு கேக்குறீங்க? உங்க தலையில மேல கொட்ட. எங்க இருக்கு நாயம்மா? அது யாரு தன்மையால் தானே தவளை கெட்டது பத்தியா? இந்த ஐயர் இன்னைக்கு ஒரு முடிவானதான் என்னை ஈத்து வந்திருக்காரு அவளை. சரி, அடுத்த வேலை. ஏய், என்னுடைய வாசல் இருக்கு, நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். தாயே, தாராமசூடி சாணத்தை கொண்டு வந்து கடுகு போல் கரைத்து வாசலை தெளித்தேன். ஆமா, வாசலை போட்டுட்டேன், சுத்தம் செய்துட்டேன். சரி. ஆனா என்ன ஏழை பட்ட அர்த்தரா போல சொல்லுமா, கோலம் போட்டியா? போட்டிருக்கம்மா. ஐயரே, என்ன இது யாராச்சும் கோலம்னு சொல்லுவாங்களா? உனக்கு கண்ணு இருக்குதா? உனக்கு என்னச்சும் தெரியுதா? அவரவருக்கு தெரியுது. என்னடா இது? இந்த ஐயரே இது என்ன சொன்னாலும் இப்படியே பேச்சு மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. சரிம்மா, சரி, நல்ல பேர் நான் என்ன சொல்றேன், இந்த ஐயரை பத்தியா? என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மறுப்பு வேற செஞ்சிடமா சமையல் செய்யணும். சரி சரி, விடுங்க ஐயரே. இது இவ்வளவு நேரமா உனக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப நான் நெல்லு குத்த சொல்லுவேன், ஆனா அவ சரியா குத்தல. அதுக்கப்புறம் பாரு, அதுக்கு நான் என்ன செய்வேன்? அதுக்கு நீ என்ன செய்வியா? உனக்கும் எனக்கும் தான் இருக்குது. அப்புறம் ஐயோ ஐயோ வேண்டாம். ஆமா, இந்த நெல்லை குத்தி உடைச்சு அரிசி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் நீ. ஆண்டவனுடைய விதியை தெரிய கிடையாது. இது ஆள் வைக்கிறார், பிறந்த நாள் ஆகல, நாள் வரைக்கும் நான் சாணம் போட்டது கிடையாது, வாசம் கொடுத்தது கிடையாது, அது மாதிரி கோலம் போட்டது கிடையாது. ஆனா இப்ப நெல்லு குத்த சொல்லிய எனக்கு தெரியாது. எனக்கு 1000 தாதிமார் பக்கத்துல உட்காந்து எனக்கு கைப்பிடிக்க 1000 தாதி, கால் பிடிக்க 1000 தாதி, இப்படி எல்லாம் செல்வம் சிறப்போடு வாழ்ந்த ஜானகிக்கு இப்பேற்பட்ட கதி நேர்ந்து விட்டது. சரி, அப்பேற்பட்டவளுக்கு என்ன வேலை? நெல்ல குத்துறமா, அது கீழே இறையாம அப்படி தள்ளி உட்காந்து. ஓஹோ, நான் உட்காந்து கீழே இறையாம தள்ளி விடணுமா? சரி, அப்படியே தள்ளி விடுறேன். எனக்கு இந்த விதி வந்தா
ஐயனே உனக்கு ஐயரு சாமி. காலம் வந்துருச்சு. நான் நெல்லு குத்தக்கூடிய நேரத்திலே இதுவரை வரைக்கும் எனக்கு நெல்லு குத்து பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் குத்தும் பொழுது தவறி உன் கையில் விழுந்து விட்டது. ஐயே என்னை மன்னிக்க வேண்டும். ஐயே, சரி அதெல்லாம் விடு. எனக்கு ரொம்ப விடு. ஓஹோ. சரி அப்படின்னா நீ இப்ப தூங்க போறியா? இந்த குழந்தைய பத்திரமா நீ புடிச்சுக்கோ. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரியா? ராரி